السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனிதன் என்ற அடிப்படையில் நாம் சில தவறுகளை, பாவங்களை செய்திருப்போம். அந்த பாவத்துக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபாவும் செய்திருப்போம். அல்லாஹ் நாம் செய்த தௌபாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களிலே நாம் செய்த பாவங்கள் மனதிலே பதிந்து விடுகின்றன. அந்த பாவத்தின் காட்சிகள் தௌபா செய்ததற்கு பின்னாலும் கண்ணுக்கு முன்னால் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. சில சந்தர்ப்பங்களிலே அப்படி அந்த காட்சிகள் கண்ணுக்கு முன்னால் வரும் பொழுது அந்த காட்சிகள் மீண்டும் பாவம் செய்ய தூண்டுகின்றன. இதற்காகவே என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை ஒருவர் கேட்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் மோசமான விடயங்களை என் கண் மூலமாக பார்த்திருக்கின்றேன். அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட சில விடயங்களை நான் பார்த்து ரசித்திருக்கின்றேன். அதற்காக வேண்டி தௌபா செய்திருக்கின்றேன். ஆனால் தௌபா செய்ததற்கு பின்னாலும் எனக்கு என் கண்ணுக்கு முன்னால் அந்த காட்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒருவர் சொல்கின்றார், நல்ல காரியங்களை செய்யும் பொழுது, சுஜூத் செய்யும் பொழுது கூட அப்படியான சந்தர்ப்பத்திலே நான் செய்த அந்த பாவத்தின் காட்சிகள் கண்ணுக்கு முன்னால் வருகின்றன. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். இது பலருக்கும் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இதற்கு செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்தில் உள்ளத்துடைய பரிசுத்தத்தை கேட்க வேண்டும். நாம் தௌபா செய்யலாம், ஆனால் மனதிலே பதிந்த அந்த தோற்றங்களை டிலீட் பண்ணுவது கஷ்டமான ஒரு காரியம். ஃபோனிலே நாம் சில ஃபோட்டோஸ்களை டிலீட் பண்ணுவது போன்று உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில இமேஜ்களை உடனே டிலீட் பண்ண முடியாது. அதை அழிக்கக்கூடியவன் படைத்தரப்புல் ஆலமீனாகிய உள்ளங்களுக்கு சொந்தமான அல்லாஹ்வாக இருக்கின்றான். அவன் தான் உள்ளங்களுக்கு சொந்தமான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் தக்வாவை கேட்கும் பொழுது தஸ்கியாவையும் கேட்பார்கள். அருமையான நபியுடைய ஒரு துஆ இருக்கின்றது, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், பாவத்தை விட்டும் என்னை தடுக்கக்கூடிய, என்னை பாதுகாக்கக்கூடிய அளவு உனது அச்சத்தை, தக்வாவை தந்துவிடு. மனிதனுக்கு பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய அச்சம், தக்வா வேண்டும். தக்வா இல்லை என்றிருந்தால் மனிதனால் பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் பாவம் செய்தால் தண்டிக்கப்படுவேன், உலகத்திலும் தண்டனை இருக்கின்றது, மறுமையிலும் தண்டனை இருக்கின்றது என்ற அச்சம், தக்வா மனதிலே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவுடைய முதல் பாட்டிலே அல்லாஹ்விடத்தில் தக்வாவை கேட்பார்கள். யா அல்லாஹ், உள்ளத்துடைய தக்வாவை, இறையச்சத்தை எனக்கு தந்துவிடு என்று கேட்பார்கள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடு யா அல்லாஹ். மோசமான அசிங்கமான காரியங்களை விட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடு. அன்த கைரு மன் ஸக்காஹா, பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களில் நீதான் மிகச் சிறந்தவனாக இருக்கின்றாய். அந்த வலியுஹா வ மௌலாஹா, உள்ளத்துக்கு சொந்தக்காரன், எஜமான் நீயாக இருக்கின்றாய், மௌலா நீயாவாக இருக்கின்றாய். நமது உள்ளம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக செய்த ஒரு துஆ தான், யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக் வ யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் மீது உறுதியாக்கிவிடு. உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது தாஅத், இபாதத்தின் மீது திருப்பிவிடு என்று துஆ செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி அதிகமாக இந்த துஆவை செய்கின்றீர்கள்? சொல்வார்கள், யா ஆயிஷா, இன்னல் குலூப் பைன உஸ்புஐனி மின் அஸாபிஇர் ரஹ்மான். உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கின்றது. அவன் நாடியவாறு அதை பிரட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலிலே நமது உள்ளம் இருக்கின்றது. அவனிடத்தில், அல்லாஹ்விடத்தில் நாம் பரிசுத்தத்தை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடு. நான் உன்னை சந்திக்கும் பொழுது பரிசுத்தமான உள்ளத்துடன், தூய்மையான உள்ளத்துடன் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று நாம் கேட்க வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது சூழலை மாற்ற வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே பேசக்கூடிய பேச்சுக்கள், நாம் பழகக்கூடிய நபர்கள், நாம் இருக்கக்கூடிய இடங்கள் மீண்டும் அந்த தோற்றத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே அப்படிப்பட்ட விடயத்தை உள்ளத்திலிருந்து அழிக்க வேண்டும் என்றால், எமது சூழலை, நாம் பழகக்கூடிய நபர்களை, நாம் கேட்கக்கூடிய பேச்சுக்களை மாற்றும் பொழுது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட காட்சிகள், பாவத்தை தூண்டக்கூடிய அந்த விடயங்கள் எமது உள்ளத்தை விட்டும் கலந்து எமது உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை எப்பொழுது கேட்பார்கள் என்றால், ஒரு சூறாவை ஓதும் பொழுது எல்லாமே கேட்பார்கள். அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 10 விடயங்கள் மீது சத்தியம் செய்கின்றான்.
والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها என்று அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 10 விடயங்கள் மீது சத்தியம் செய்கின்றார். சூரியன், சந்திரன், இரவு, பகல், பூமி, உள்ளத்தின் மீது சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், قد أفلح من زكاها وقد خاب من دساها. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டவன் வெற்றி பெற்று விட்டான். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாதவன், உள்ளத்தை மாசுபடுத்தியவன், உள்ளத்திலே நோய்களை சுமந்து கொண்டிருந்தவன் தோல்வி அடைந்து விட்டான் என்ற இந்த ஆயத்தை ஓதும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவை ஓதும் பொழுது உள்ளத்துடைய பரிசுத்தத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அல்லாஹு தஆலா பரிசுத்தமான உள்ளமுடையவர்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.